மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல் கொண்டாட்டம் ஆரம்பித்து இப்பொழுது சிறப்பான ஒரு முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 4 போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. ராஜஸ்தான் ராயல் பொறுத்தவரையில் 4 போட்டிகளிலும் வெற்றி, எந்த விதமான தோல்விகள் என்று 8 புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரியன் பராக் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல் சங்கக்கார பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அணிக்கு முக்கியமான பலமாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜஸ்வால் மற்றும் 15 வயதுடைய குழந்தை நட்சத்திரம் என்றுதான் கூற வேண்டும், சிறுவனாக இருந்து கொண்டு அதிரடியான துடுப்பாட்டத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற 2 போட்டிகளிலும் 15 பந்துகளுக்கு அரை சதங்களை பெற்றுக் கொடுத்த சூரியவன்சி, இந்த 2 வீரர்களும் அந்த அணிக்கு வலு சேர்க்கின்ற காரணத்தினால் 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் இடத்தை பஞ்சாப் கிங் 4 போட்டிகளில் பங்கேற்று 3 போட்டிகளில் வெற்றி, எந்த விதமான தோல்விகள் இன்றி ஒரு போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக மழை காரணமாக கைவிடப்பட்ட நிலையில் மொத்தமாக 7 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. 3ஆம் இடத்தை கோலி சிறப்பாக செயற்படும் ஒரு அணியாக விராட் கோலியின் அற்புதமான அணி இந்த முறை 3 போட்டிகள் பங்கேற்று 2 போட்டிகள் வெற்றி, ஒரு தோல்வியடங்களாக மொத்தமாக 4 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக டெல்லி கேபிட்டல்ஸ், அக்ஷர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த முறையும் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. 4 போட்டிகள் பங்கேற்று 2 வெற்றி, 2 தோல்வியடங்களாக 4 புள்ளிகளோடு இப்பொழுது 4ஆம் இடத்தை இந்த புள்ளி பட்டியல் பிடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ரிஷாட் பண்ட் தலைமையிலான இந்த அணி 3 போட்டிகள் பங்கேற்று 2 வெற்றிகள், ஒரு தோல்வியடங்களாக 4 புள்ளிகளோடு இப்பொழுது 5ஆம் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதிரடியான ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா 2 வீரர்களும் அதிரடியாக ஆடினாலும் இம்முறை 4 போட்டிகள் பங்கேற்று ஒரே ஒரு போட்டியில் வெற்றி, 3 போட்டிகள் தோல்வியடங்களாக 2 புள்ளிகளோடு அதிர்ச்சியுடன் 6ஆம் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு இன்னும் பல போட்டிகள் இருக்கின்றன, அடித்து நொறுக்கக்கூடிய பல வீரர்கள் இருக்கிறார்களாகவே அவர்களும் முன்னிலை பெற வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடம் குஜராத் டைட்டன்ஸ் மொத்தமாக 3 போட்டிகள் பங்கேற்று ஒரு வெற்றி, 3 போட்டிகளிலே 2 போட்டிகளில் தோல்வியடைந்த நிலையில் 2 புள்ளிகளோடு 7ஆம் இடத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 8ஆம் இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் இதுவரை ஐபிஎல் 5 கிண்ணங்களை கைப்பற்றிய அந்த அணி இப்பொழுது பரிதாபத்துக்குள்ளான நிலையில் மொத்தமாக 3 போட்டிகள் பங்கேற்று ஒரே ஒரு வெற்றி, 2 தோல்வியடங்களாக 2 புள்ளிகளோடு இப்பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. யாதும் மெரும் பார்க்காத வண்ணமே அவர்களுடைய செயற்பாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த முறையும் முதலாவது போட்டியில் வெற்றி பெறுவது மும்பை அணிக்கு ஒரு பாதகமான விடயமாக இருந்தாலும் இந்த முறை முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறது. மும்பை ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. 9ஆம் இடம் நேற்றைய வெற்றியை ஆரம்பித்திருக்கிறார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ். உலகின் அதிக ரசிகளை கொண்டிருக்கின்ற ஒரு அணியாக இருக்கின்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனியால் உருவாக்கப்பட்ட ஒரு அணி இப்பொழுது 4 போட்டிகளில் பங்கேற்று ஒரே ஒரு வெற்றி, 3 தோல்வியடங்களாக 2 புள்ளிகளோடு நேற்றைய வெற்றியோடு இப்பொழுது புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே மற்றும் ருத்ராஜ் கேக்வாட் ஆகிய அற்புதமான வீரர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்தும் சிறப்பாக செயற்படும் போது அடுத்து வரும் போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தையும் பார்த்துவிட்டோம். 10ஆம் இடம் 2 முறை ஐபிஎல் கோப்பைகளை பெற்றுக் கொடுத்து சிறப்பான ஐபிஎல் அணியாக இருக்கின்ற சிறப்பான துடுப்பாட்ட வீரர்கள் சகலத்துறை வீரர்களை கொண்டிருக்கின்ற ஒரு அணியாக இருக்கின்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த முறை 4 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகளிலும் தோல்வி, ஒரே ஒரு போட்டி பஞ்சாப் கிங்ஸ் அணியோடு மழை காரணமாக அந்த போட்டிகள்
கைவிடப்பட்ட நிலையில் ஒரு புள்ளியோடு மொத்தமாக ஒரு புள்ளியோடு 10ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் நிறைய போட்டிகள் காத்திருக்கின்றன. ஆகவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தொடர்ந்து வெற்றி பெறும் போது அடுத்தடுத்த அணிகளை வீழ்த்தும் போது அவர்களும் முன்னிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் வரலாற்றிலே பல அதிசயமான ஆச்சரியமான விடயங்கள் நடந்திருக்கின்றன. ஆகவே இந்த புள்ளிப்பட்டியல் தான் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவரை நடந்த அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துள்ளை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.